தமிழ்நாட்டுல எஸ்ஏஆர் பணிகளானது தொடங்கிடுச்சு. நெறைய செய்திகள் தொடர்பாக வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான நெறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வே டூ நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று சார்லஸ் அவர்கள், மார்ட்டின் அவங்களுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் குடுத்த பேட்டி இப்பொழுது பரபரப்பாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருது. ஆதவர்ஜுனா ஒரு அமாவாசை கேரக்டர் மாரி. எங்க போனாலும் எல்லாருக்கும் பிரச்சனையை குடுப்பாரு. அடுத்ததாக அவரு விஜய்க்கு தான் பிரச்சனையை குடுக்க காத்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அவருடைய பேட்டி எப்படி பார்க்குறீங்க? அது பிளான்டட் பேட்டின்னு நினைக்கிறேன் நானு. ஓகே. திமுக வேண்டுமென்றே ஏன்னா இந்த வாட்டி ஆதவர்ஜுன் பேசினது ரொம்ப விஜயை விட அது ரொம்ப பேசு பொருளா மாறிடுச்சு. எல்லாரையும் போட்டு டமால் டிமில் அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ இவங்களுக்கு வந்து அவர் பேரை கெடுக்கணும். அவர் மேல வந்து விஜய் கிட்டேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடணும். இதுதான் அவங்களுடைய உண்மையான நோக்கம். அதை தான் அவங்க இப்ப செய்யறாங்க. ஓகே. இதனால சார்லஸ்க்கு என்ன பெனிஃபிட்? திமுக சொல்றதுனால சார்லஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்றோ? இப்போ விஜய் வந்து சொல்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல என்னது? விஜய் திமுக மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறார். வாரிசு அரசியல்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஊழல் சொல்றாரு. ஓகே. இதை விட முக்கியமா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப சார்லஸ் யாரு? அவர் எந்த கட்சியில இருக்கிறாரு? அவர் கட்சியெல்லாம் இல்ல. யார் சொன்னது? ஏங்க, தமிழிசை முன்னாடி தன்னை இணைத்து கொண்டவருங்க பாஜகவில். ஓகே. இல்ல இப்போ பாண்டிச்சேரியினுடைய அரசியல தான் அவர் இருக்காரு அப்படின்ற ரைட்டு. பாஜகவில் இணைந்தார். அப்போ அவங்க வந்து அதுதானே வந்து விஜயும் சொல்றாரு. இப்ப டிஎம்கே மார்ட்டினே வச்சு பேச வேண்டியதானே? மார்ட்டின் திமுகவோட மிகப்பெரிய ஆதரவாளர். சரிங்களா? அவரை வச்சு பேசிக்கலாம். என் மருமகன் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் சொல்ல வேண்டியதுதானே? சி, தே ஆர் யூசிங் வாட் எவர், எந்தெந்த மெட்டீரியல், எந்தெந்த முகங்கள், எப்படியெல்லாம் விஜய்க்கு வந்து நீங்க கெட்ட பேரை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வருவது தான் அவங்களுடைய நோக்கம். அதோடைய ஒரு அஜெண்டா தான் வந்து நம்ம சார்ல்ஸ் மார்ட்டின் சொன்னது. ஹி அஃபிஷியலி ஜாயின்ட் இன் பிஜேபி. சரிங்களா? இப்போ பிஜேபி இருக்காருன்றீங்க? இப்போ இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. இதை விட என்ன உங்களுக்கு கைப்பண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? இப்போ ஆதவர்ஜுனா பற்றி அவர் சொல்ற கருத்து ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி எப்படி, எந்த வகையில்? இல்லைங்க, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் வே. இப்போ ஆதவர்ஜுன் டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல், இதான குற்றச்சாட்டு? ரைட்? ஓகே. தாவேக்கால இருக்கிறாரு. எதுக்கு? தாவேக்காவை கலைச்சு விடணும். இதுதானே. இதை அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை அமைதியா ரகசியமா யார் வச்சுக்கணும்? திமுக தானே வச்சுக்கணும். அப்ப திமுக எதுக்கு அவரை போட்டு நோண்டுது? திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் யாரை இப்போ அடிக்கிறாங்க? ஆதவர்ஜுன் அடிக்கிறாங்க. இப்போ விஜய் சென்ற பஸ்ஸில் பெண்கள் இருந்தனர் அப்படின்னு ஒரு பொருளை கழிப்பிட்டாங்களே, அது இது உண்மைன்னு நம்புறீங்களா? ஒரு பெர்சன்டேஜாவது அதுல உண்மை இருக்குன்னு நம்புறீங்களா? I'm asking you. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அந்த சொல்ற அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கணும். இல்லைன்னா ஆமாங்க நாங்க அங்க இருந்தாங்க அப்படின்னு யாராவது அங்க அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள இதே ஆதவர்ஜுனா வச்சு கூட நீங்க சொல்ல வச்சிருக்கணும், பேச வச்சிருக்கணும். அப்பதானே அது அத்தான்டிக். அப்படி இல்லைன்னா அது பொய் பரப்புறது தானே. அதே நிறுவனங்கள் தான் இப்ப ஆதவ கையில் எடுத்திருக்கு. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படுற அஜெண்டா என்னன்னு நம்மளே எடுத்து பேசுறியா நீ? அவரு அங்க இருந்தது உண்மைதான். எங்க இருந்தது? சபரீசன் கூட இந்த நெருக்கமா இருந்தது உண்மைதான். உதயநிதி ஸ்டாலினோட நெருக்கமா இருந்தது உண்மைதான். ஐபேக்ல ஒர்க் பண்ணது உண்மைதான். இதெல்லாம் அவரே தான் சொல்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்தது உண்மைதான். கடுப்பாய் வெளில வந்தது உண்மைதான். அதற்காக ஸ்லீப்பர் செல் எம்ஜிஆர் சண்டை போட்டு தானங்க வந்தாரு. அண்ணாவே சண்டை போட்டு தானே வந்தாரு. பெரியார்ட்ட இருந்து அண்ணா வந்து சண்டை போட்டு தானே வந்தாரு. கலைஞர்கிட்ட சண்டை போட்டு தானே வைகோ போறாரு. கலைஞர்கிட்ட சண்டை போட்டு தானே வந்து எம்ஜிஆர் போறாரு. அப்போ ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டு வர்றதுனாலயே அவர் இன்னொரு இடத்துல ஸ்லீப்பர் செல்னு சொல்ல முடியுமா? இந்த நேரத்துல சார்லஸ் ஏன் இந்த பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் டிஎம்கேவோட அஜெண்டான்ற. அது அவர் பிஜேபி காரன்னு சொல்றீங்க. அது ரெண்டு பேருக்கு அண்டர்லைங் இருக்கு அப்படின்றதாங்க விஜயோட குற்றச்சாட்டு. இப்போ விஜயை எதிர்ப்பதற்கு ரெண்டு பேருமே ஒன்னா வருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்றேன். ஆனா எந்த சேனல் அது வந்தது? அது நியூஸ் 18 புதிய தலைமுறை. புதிய தலைமுறையில யார் இருக்கா? யார், எந்த கட்சியோட சேனல் அது?
அது கட்சி சார்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க ஐஜேகேங்க அந்த ஓனர், அது அந்த ஓனர் ஐஜேகேல இருக்காரா இல்லையா? கண்டிப்பா. மார்ட்டினோட ஒய்ஃப் வந்து திருமதி லீமா ரோஸ் எங்க இருக்கிறாங்க, எந்த கட்சியில இருக்காங்க? அவங்க ஐஜேகேல முக்கியமான ஆளுங்க. ஓகே, புரியுதுங்களா? இது பிளான்டா எடுக்கப்பட்டிருக்குன்றீங்க. தட் ஃபேமிலி இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அதுக்குள்ள நான் ரொம்ப இன்டர்னலா போக விரும்பல. ஓகே, பட் ஆனா இது வந்து பிளான்டட் இன்டர்வியூ அப்படின்றது தான் என்னுடைய நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஓகே, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் இழுக்க தான் ஒரு வேலை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுது ஏன் பாஜகவே விஜயை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதுக்கு டார்கெட் பண்ணணும்? For what? எதுக்காக டார்கெட் பண்ண எனக்கு புரியலையே. டார்கெட் பண்ண இல்ல, இப்ப நீங்க தான் சொல்றீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய், அதாவது விஜயை நான் வேற மீனிங்ல டார்கெட்ன்றதை புரிஞ்சுட்டேன். விஜயை ஒழிப்பதற்கு திமுகவும் பாஜகவும் கூட்டணி நிச்சயமா சேருவார்கள். அது வந்து 100% உறுதி. பாஜகவும் அதிமுகவும் சேருவார்கள், அதுவும் 100% உறுதி. ஏன்னா இங்க ஆபத்து விஜய் வர்றதால் எல்லா கட்சிக்கும் தான் ஆபத்து. ஓகே, அப்ப அவங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வெஞ்சன்ஸ் இருக்க தானே செய்யும். ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய ஜனநாயக படத்தினுடைய ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டுல சில காட்சிகள்லாம் வச்சு விஜய் பிரச்சாரத்துக்கு நீ வந்து யூ ஆர் இன்டு வீடியோ வேர்ல்டு, கரெக்டா? கண்டிப்பா. உனக்கு சிஜிக்கும் ஒரிஜினலுக்கும் தெரியல. ஒருவேளை அப்படி காட்சிகள் வைக்க ஐடியா இருந்திருக்கும், இப்படியான சம்பவம் டிராஜடி ஏற்பட்டதுனால வைக்காம விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம். அப்ப ஒரு பை, அந்த ஒரு பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பை, இன்னொரு பையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பை. எதுக்குமா அப்படி ஒரு ஷார்ட் தேவைப்பட்டா கூட இன்னைக்கு வந்து கிராபிக்ஸை பயன்படுத்தி யூ கேன் க்ளோன் thousands ஆஃப் பீப்புள். சரியா? இதுல போய் எடுத்துதான் அங்க பண்ணணும்னு என்ன நெசசிட்டி இருக்குது? இப்போ இவர் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாரு, இவர் அரசியல் நடத்தல. ஓகே, இதுதான் அவங்கள வைக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு. அதை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கான், இப்படிதான், இதுதான் வந்து யாராவது ஒருத்தர் கேட்டுப்பாங்க, ஐடியா நல்லா இருக்கே, இதே நம்ம பிரச்சாரமா பண்ணலாமே. அப்போ இது ஷூட்டிங் தான் எடுக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணும். அப்ப என்ன பண்றது, மேல ஒரு ட்ரோன் பறக்குதா, அதை ரவுண்டு போட்டு பாருங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இதை நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அதுக்கு இன்னொரு பை என்ன தெரியுமா, அந்த வேன்குள்ள ஹெச் வினோத் இருந்தாரு அப்படின்னு அடுத்த பொய்யை பரப்பணும். அப்ப நடிகை இருந்தாங்க, நம்ம நடிகை இருந்தாங்க அப்படின்னு அடுத்தடுத்த பொய்களை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணிட முடியும். இதை மக்கள் நம்பிடுவாங்க. ப்ரூவ் பண்ணிட முடியாது, மக்கள் நம்பிடுவாங்க. அதுதான் அவங்க பண்ணாங்க. இது டைட்டில்ல வந்தது கிராஃபிக் ஷாட்ஸ், அதுல ரியல் கேரக்டரே கிடையாது. இதை இப்ப வந்து உருட்டுறதுக்கு எடுக்கிறானுங்க. மக்கள் வந்து எல்லாருக்கும் இது கிராபிக்ஸா, இது உண்மையா அப்படின்றது தெரியாது இல்லையா? இப்ப உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தானே சொல்லணும் அது கிராபிக்ஸ். கண்டிப்பா. அதுதான் அவங்க சொல்றாங்க, இதை வைக்கதான் ட்ரை பண்ணாங்க, சோ ட்ராஜடி நடந்ததுனால அவங்களால வைக்க முடியல, அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ முக்கியமான பத்திரிகைலாம் எழுதுறாங்க இல்லையா, மக்கள் அப்போ என்ன நினைப்பாங்க? அது உண்மைன்னு தான் நினைப்பாங்க. அதனாலதான் அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். அதற்கு முதல்ல என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஷூட்டிங் தான் எடுத்தாங்கன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? ட்ரோன் வந்து இப்ப எல்லா கல்யாணத்திலே பயன்படுத்துறாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. ஆமா, கல்யாணத்திலே ட்ரோன் பயன்படுத்துறாங்க. அப்போ முதல் மாநாட்டுல இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல இங்க இருந்து சேனல் எல்லாம் ட்ரோன் விடுவாங்க. அந்த ட்ரோன் அடிக்கிறது அவங்க தாவேக ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ட்ரோன் இந்த பக்கம் அடிப்பாங்க. 2 ட்ரோன் சண்டையெல்லாம் நடந்தது. ஸோ திஸ் இஸ் வெரி காமன். திமுக நடத்துற மாநாட்டிலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, பிரச்சாரத்திலையும் சரி, அதிமுக நடத்துறது எல்லா இடத்துலயும் ட்ரோன் இருக்கு. அதான் கல்யாணத்திலே ட்ரோன் இருக்குன்னும் போது இதை ஒரு ஷார்ட்டா வச்சுட்டு அது என்ன தேவை? இது அந்த படத்தோட கதையில அப்படி யாராவது படிச்சாங்களா? ஸ்கிரிப்ட்ல சீன்ல இத்தனாவது சீன்ல இப்படி ஒரு ஷார்ட் தேவைப்படுது, வருது, அதுதான் இந்த ஷார்ட், அப்படிதான் சொன்னாங்களா? யாருமே சொல்ல. இல்ல ஹெச் வினோத் சொன்னாரா, நாமா எங்களுக்கு ஒரு தேவைப்படுது, நாங்க இது மாதிரி எடுத்தோம் சொன்னாங்களா? யாருமே சொல்லல. ஒருத்தர் கிளப்பி விட்ட போய் தானே. ஓகே, இப்போ யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட், ரைட்? யூ ஷுட் கிவ் அ எவிடன்ஸ். இஃப் யூ சே சம்திங், தீஸ் ஆர் த எவிடன்ஸ் நீங்க சொல்லணும். நாங்களே போய் அந்த லேப்ல இந்த பாருங்க, நான் லேப்ல நான் படம் பார்த்தேன், அந்த படத்துல இந்த ஷாட் வந்தது, விஜய் இந்த சட்டை போட்டிருந்தாரு, அதே சட்டையில அந்த ஷாட்டும் இருந்தது, அந்த இடத்துல இந்த ஒரிஜினல் வீடியோல பாருங்க, இங்கெல்லாம் பஸ் இருக்கு, இங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, இதே மாதிரி அந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லணும். சரியா? தட் இஸ் கால்ட் பிரைமரி சோர்ஸை நீங்க வந்து படத்தையே பார்த்துட்டு வந்து சொல்றீங்க. இல்லைன்னா
மற்ற யாராவது அந்த திரைப்படத்துல இயக்குனவர்களையோ சினிமாட்டோகிராஃபரையோ இல்ல டான்ஸ் டைரக்டரையோ யாராவது ஒருத்தர் அந்த படத்தோடைய நேரடியா தொடர்புள்ளவரை நீங்க பேட்டி எடுத்து அவர் அதை சொல்லிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? ஓகே. அது ஹெச் வினோதா இருக்கலாம், அந்த படத்தோட ஹீரோயினா இருக்கலாம், அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரா இருக்கலாம், கேமராமேனா இருக்கலாம், யாரெல்லாம் இது மாதிரி ஷார்ட்டுக்கு நேரடியாக தொடர்புள்ளவர்களோ அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருக்கலாம். அவனை பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டு இல்லை அவர்கிட்ட ஃபோனில் இன்டர்வியூ எடுத்தோ இல்லை அவரை நான் உங்களை கோட் பண்ணலாமா இல்லை உங்களை கோட் பண்ணாமல் நான் வந்து ஒரு இது உதவி இருக்கணும் ஏதாவது ஒரு இதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்னா நம்ம அவர் பேரை கோட் பண்ணி இப்படி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா வெல் ரெப்யூட்டட் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நான் சொல்கிறது ரெப்யூட்டட் அண்டர்லைன் அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கோட் பண்ணியாச்சும் நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி எந்த கோட்டுமே இல்லையா இல்லை எங்க இருந்தது? பிரிண்ட் இருக்குல்ல பிளாக் அண்ட் ஒயிட் அது வந்து அஃபிஷியல்னு நம்ம மூளை நம்ப ஆரம்பிச்சு பல பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா புத்தகம் வழியாக தான் நம்ம அறிவை மேற்கொள்கிறோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வழியாக தான் நம்ம வந்து ஆதாரங்களை திரட்டுறோம். இப்போ புத்தகத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒன்று வந்துட்டாலே அது உண்மைன்னு நம்புற மனநிலை தான் நம்மளுது மனித மனநிலை. அதோட இப்போ சேர்ந்து ஒரு வெப்சைட்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டாலோ அது உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதை பயன்படுத்தி கொண்டு அவதூறு தானே பரப்புறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா திஸ் இஸ் த எவிடன்ஸ், ஐ ஹாவ் த ப்ரைமரி டாக்குமெண்ட்ஸ் வித் மீ, அதர்வைஸ் இந்த நியூஸ் பேப்பர் இங்கே இந்த டேட்டில் இருக்குது, இந்த பேஜில் இருக்குது, இந்த 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 வெப்சைட்டில் இருக்குது, கோ செக் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். அதை சொல்கிறது தான் வந்து உண்மையான ஜேர்னலிசத்தோட அர்த்தம். அதெல்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் கதை விட்டேன்னா அதை மக்கள் நம்புவாங்க. ஐ எம் நாட் யூ கேனாட் பிளேம் த பீப்புள். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ரெப்புடேஷன் அடிப்படையில் அவங்க நம்புவாங்க. பட் அது உங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக இருந்ததுல்ல. இப்போ விஜய் வந்து தனியாக தான் நிற்க போறாரு அப்படின்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் விஜய்க்கா? இல்லைங்க, ஒரு எந்த கூட்டணியே வச்சுருந்தாலுமே இந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். விஜய் அரசியல் விட்டு போறான்னு சொல்லுங்க, உடனே எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஐயோ நல்லவர், ஐயோ அருமையானவர், மனிதநேயர், பண்பாளர், அப்படி இப்படின்னு ஒழுக்க சீலர் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. விஜய் அரசியலில் நீடிப்பது வரையும் அவர் மேல் இது மாதிரி இதை விட மோசமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தனியாக தான் நிற்க போறாருங்களா? அது உறுதியா விஜய் தனியாக தான் அவருடைய தலைமையில் கூட்டணிகள் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு அவர். அவருடைய தலைமையில மற்ற சிறிய கட்சிகள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அது மாதிரி கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், ஃப்ரெஷ் பார்ட்டிஸ், அது மாதிரியான லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? ஏன் இருக்காது? ஓகே, ஒரு எந்த அடிப்படையில் இருக்காது? பிரபலமான கட்சிகள் அப்படின்றது வேற, இப்போதான் ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய கட்சி கூட கூட்டணி வச்சு நாங்க பெரிய கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்றது மூலியமாக என்ன பண்ணிட முடியும்? 2021 வந்து 2021 உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சா? அதுல விஜயோடைய ரசிகர் மன்றம், மக்கள் நற்பணி மன்றமா, மக்கள் விஜய் ரசிகர் மன்றம், அவங்க சார்பா போட்டி போட்டாங்க தெரியுங்களா? ஆமா. எத்தனை பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா? நிறைய பேர் போட்டாங்க. 169 பேர் போட்டி போட்டாங்க. 126 பேர் ஜெயிச்சாங்க. அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 86 நினைக்கிறேன், 86. அதாவது 169 பேர் போட்டி போடுறாங்க, 129 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்றவர்களோட எண்ணிக்கை பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அது இண்டிவிஜுவல் பவர் இல்லையா? அது இருங்க நான் சொல்றேன், அது லோக்கல் பாடியில. ஆமா, அது இண்டிவிஜுவல் பவர். அப்போ அதுல விஜயோடைய புகைப்படமும் விஜயோடைய மக்கள் மன்றத்துடைய கொடியும் பயன்படுத்தப்பட்டது. விஜய் கேம்பெயினுக்கு போல அவர் சொன்னாரு. அப்போ விஜய் ரசிகர்கள் தான் அங்க நின்னாங்க. ரைட்டுங்களா? நீங்க சொன்ன மாதிரி அது லோக்கல் பாடி, அது வந்து அந்தந்த இண்டிவிஜுவலா இடத்துல நடத்தப்பட்டது. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல்வேறு இடங்கள்ல, தமிழ்நாட்டுல மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, வேரியஸ் அக்ராஸ் த தமிழ்நாடு. அப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த ஏரியால அவர்கள் அந்த போட்டியிட்ட வேட்பாளர் விஜய் ரசிகராக தான் அறியப்பட்டார். அதனாலதான் அங்க வெற்றி பெற்றார். ஆனா மன்றம் கூட உறுதிப்படுத்தலையே இது மாதிரி வேட்பாளர்கள்லாம் போட்டி போடுறாங்க. நீங்க அவங்களெல்லாம் ஜெயிச்சவங்க எல்லாம் கூட்டு வந்து விஜய் கூட போட்டோ எடுத்து ஐ திங்க் தே ஹேட் a lunch. முன்னாடி சொல்றேன், ஜெயித்த பிறகு இல்ல, ஜெயிக்கும் பொழுது போட்டிடும் பொழுது எங்க சார்பா இவங்க எல்லாம் போட்டிடுறாங்க. இல்ல அவங்க வந்து நீங்க யாரெல்லாம் போட்டி போடுறீங்களோ நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. விஜயோடைய போட்டோவையும் அந்த கொடியையும் நீங்க பயன்படுத்திக்கலாம், பட் விஜய் கேம்பெயினுக்கெல்லாம் வரமாட்டாரு அப்படின்றத சொன்னாங்க. அது வந்து அப்ப அதுலயே சக்சஸ் ரேட் இவ்வளோ. ரைட்டா? இவ்வளோ பெரிய கட்சி
இவ்வளவு குறுகிய காலத்துல தொடங்கப்பட்ட கட்சி டப்புன்னு எப்படிங்க ஜெயிக்கிற முடியும்? அதானே நீங்க கேட்க வந்தீங்க. ஓகே, அதானே கேட்க வந்தீங்க. இப்போ ரசிகர் மன்றம் சொல்றீங்களா? நீங்க உங்களோட கேள்வி இவ்வளவு உடனே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு தானே ஆமா, கேட்க. சின்ன சின்ன கட்சிகளை வச்சுக்கிட்டு கூட்டணி அமைச்சு அதுதான் இப்போ அது எதுக்குன்னா, விஜய் கூட ஆல்ரெடி ஹி ஹேஸ் a huge நம்பர். ஏடிஎம்கே நிச்சயமா கூட்டணி போக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது எப்படி அது விஜய்க்கு வந்து கூட்டணி அமைவதற்கு சரியாக இருக்கும்? ஏன்னா இவர் எல்லா கூட்டத்திலையும் பாஜக எனது கொள்கை எதிரி அப்படின்றது. அப்ப பாஜக கூட்டணியில் போய் சேர முடியும். சேர்ந்தா விஜயோடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும்? அதிமுக பிரச்சனை இல்ல, பாஜக தான் பிரச்சனையா இருக்காங்க. இருங்க, பாஜக ஒரு பெரிய பிரச்சனை as of today. ஓகே, ஒருவேளை எலெக்ஷன் பாஜக இருந்து ஏடிஎம்கே வெளில வந்துச்சுன்னு வைங்களேன், இபிஎஸ் ஓட நிலைமை என்ன ஆகும்? யோ என்னையா நீ பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது இப்ப திடீர்னு விஜய் வந்தோடனே பாஜக கழட்டி விட்டு போறீங்க. அப்ப அவரோட நம்பகத்தன்மை என்ன ஆகும்? மக்கள் இவரை இபிஎஸ் என்ன நினைப்பாங்க? ஒருவேளை எடப்பாடி வெளியே வராரு அப்படின்னு பட்சத்தில் விஜய் ஓகே கூட்டணி வைக்கலாம். இப்ப இல்ல எதற்கு டிவிக்கு உருவாக்குனது எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கா? இல்ல ஓகே, விஜய் முதல்வர் ஆயிடுவாரா 26ல? ஏன் அதுக்கு வாய்ப்பு இல்ல? என்னெல்லாம் காரணிகள்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆக முடியாதுன்றதுக்கு. ஓகே, தமிழ்நாடு முழுக்க 2 கட்சிகளுக்கு தான் பேஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி டிவிகே அப்படின்ற ஒரு பார்ட்டியால எப்படி சர்வே ஆக முடியும்? முதல் எலெக்ஷன்ல எப்படி போட்டி போட்டு? அதுக்கு ரீசன் என்ன சொல்றீங்க நீங்க? பேஸ் இல்ல, ஒரு பேஸ்லன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணீங்களா? இல்ல மத்த மீடியாக்கள் சொல்ற அந்த ஆர்குமெண்ட்டை கேட்டு நீங்க சொல்றீங்களா? இல்ல நம்ம பூத்ல பாக்குறோம் இல்லீங்களா? எந்த பூத்ல பாத்தீங்க? இல்ல கிராமங்கள்ல போய் பார்க்கும்பொழுது எந்த கிராமத்தை நீங்க பாத்தீங்க? எந்த இடத்துல அவருக்கான அந்த இயக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் நான் திருப்பி கேட்கிறேன்னா, அவங்க பூத் லெவல்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதே ஒரு டெஸ்ட் தான். அதுக்கடுத்து அண்மையில் அவர் பேசினார்ல, இதுவரையும் ஒரு 69,000 பூத் தமிழ்நாட்டில் இருக்குன்னு கணக்கெடுத்து அந்த 69,000க்கும் 10 பேருக்கு மேல பூத் ஏஜென்ட் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு மாடல் நடத்திருக்காங்கல்ல. சரி, அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்ப அது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆப்வியஸ்லா இருக்க முடியுங்க. நான் அண்மையில ஒருத்தரை நான் நேர்காணல் பண்ணேன். அவர் விஜய் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் ஜென்ரலாகவே நான் எல்லா இடங்களுக்கும் போவேன் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றிருக்கேன். அப்போ எல்லா கிராமங்களையும் விஜய் பேனர்ஸ் இல்லாத சிற்றூரை விட்டுருங்க, கொஞ்சம் பெரிய ஊர் பஞ்சாயத்து யூனியன் அந்த ஊர்ல கூட விஜய்க்கு பேனர்ஸ் விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்றதுல மாற்றம் ரீநேமிங் தான். ஓகே, ரீநேமிங் தான். இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு மன்றம் இருக்கும், அந்த மன்றத்தை அப்படியே வேற பேர் வைக்க வேண்டியதான், பூத்துன்னு மாற்ற வேண்டியதான். இதுதானே அவங்க பண்ண வேண்டியது. இப்போ கிட்டத்தட்ட ஐ திங்க் ஐ ஃபர்காட் த நம்பர்ஸ், 25 பேர் சேர்ந்தா ஒரு 25 பேர் சேர்ந்தா ஒரு மன்றம்னு நினைக்கிறேன். அது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 250 பேர் தேவைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண மன்றங்களே லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, எக்ஸாக்ட் நம்பர் நான் மறந்துட்டேன். பட் இது எல்லாமே இந்த பாப்புலர் மாஸ் மீடியா இருக்குல்ல, அது கட்டவிழ்த்து விடுகிற ஒரு விதமான பிரச்சாரம். சரி, இப்ப நீங்க கட்டமைப்பு இல்லை, வேற என்ன இல்லை, எதனால? 3 பாயிண்ட் நான் கேட்டேன் உங்களுக்கு. ஓகே, கட்டமைப்பு இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது அதுதான் இருக்குதுன்னு சொல்றேன். அதற்கான உதாரணங்கள் நான் சொல்லிட்டேன். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கான அரசியலே இல்லை, விஜய் வெளியே வர மாட்டாரு அப்படின்றது ஒண்ணு. ஓகே, என்ன அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கொள்கை இல்லை. என்ன கொள்கை இல்லைன்றது யார் சொன்னது? விஜய் தான் சொல்றாரு. கொள்கை இல்லைன்னு விஜய் சொல்றாரா? கொள்கை இல்லைன்னு சொல்லல, அவர் பேசுறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன. அவர் என்ன பேசினாரு, நீங்க என்னத்த கொள்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல, அவரு என்ன அவருடைய கொள்கையா வெளியே சொல்றாருன்னு திராவிட கொள்கை தானுங்க. இல்ல, அவர் சொல்லவே இல்லையா? அதை பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லும் போது நீங்க அதை இப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றது வேற, தேர்தல் அறிக்கைன்றது வேற, கொள்கைன்றது வேற. அதாவது ஊழல் இல்ல, திராவிடம் தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லலையா அவரு? நீங்க அது திராவிடம் தான் சொல்லணும்னு அவசியமா? இல்ல சார், கொள்கை சொல்லணும்ல. அதாவது மதசார்பற்ற, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கிய நாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. இது கொள்கையா தெரியல உங்களுக்கு? இதுதானே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே சொல்லலாம்ல சார்.
ஏங்க இது எல்லா கட்சியும் சொல்லல சார். கொள்கை ஊழலற்ற ஆட்சி தரப்போறேன் அப்படின்னு எல்லா கட்சியும் அது ஏன் கொள்கையா இருக்க முடியாது? ஊழலற்ற ஆட்சி வந்து எல்லா கட்சியுமே தரணும், அது அடிப்படை பேஸ். ஆமா, அதுவே கொள்கையா இருந்தா என்ன அர்த்தம்? இங்க அவ்வளவு கட்சிகள் ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. கொள்கைன்றத சொல்லணுமா? செயல்பட தானே, செயல்ல தானே காட்ட முடியும். ஏதான் என்ன காட்டிட்டாங்க எங்க அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததானே காட்ட முடியும். இல்ல சார், அவங்களோட இப்போ செயல்பாடு ஒண்ணு இருக்கு. என்ன இப்ப என்ன தவறான செயல்பாடு இல்ல சார், கவினுடைய படுகொலை நடக்குது, ரைட்? என்ன அறிக்கை கொடுத்தாங்க, என்ன பேசினாங்க, அது தொடர்பாக என்ன அழுத்தம் அரசுக்கு போட்டாங்க, சரி வேற. சோ இப்படி இல்ல வேற ஒண்ணு சொல்லுங்க. இப்படி இல்லைங்க, அந்த கவினுடைய கொலைக்கு அது நான் அந்த அவங்கள சப்போர்ட் பண்ணல. சரி, பட் அட் த சேம் டைம் அங்க என்ன நடந்திருக்குன்றத சொல்றேன். மதுரை மாநாட்டுல ஐ திங்க் அதாவது வாசிக்கல, தீர்மானம் நிறைவேற்றப்படல. ஆனா முதல் தீர்மானமே அதான், ஆணவ கொலைக்கு எதிராக புதிய சட்டம் அப்படின்றது தான் அதுல வந்து அந்த 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 ரெசல்யூஷன் நம்பர் 1. ஒருவேளை அந்த ரெசல்யூஷனை விஜய் அங்க வந்து அவரே நிறைவேற்றி இருந்தால் நிச்சயமா கவின் கொலையை பேசியிருக்க முடியும். பட் ஐ டோன்ட் நோ வாட் ரீசன் தே டிட். அந்த எந்த ரெசல்யூஷனையும் அவங்க அன்னைக்கு பாஸ் பண்ணல. அவங்க முதல் முறையா ப்ராப்பரா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதே இந்த பொதுக்குழு தான். ஸோ அது அன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட தீர்மானம். ஆக்சுவலா அதுல எனக்கு வந்து கிரே ஏரியா, தட் ஒன் ஏரியா யூ சே ஐ அக்ரி. பட் அட் த சேம் டைம் அவங்க சைட்ல இருந்ததையும் சொல்லணும். அவங்க அந்த ஒரு தீர்மானமா நிறைவேற்றினாங்க. அடுத்தது சொல்லுங்க. அதான் இப்படியான விஷயம் அது ஒண்ணுதானே சொல்றீங்க. இல்ல சார், இப்படி அதற்கு அடுத்தது ஒரு உதாரணமாக இது நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அவங்களுடைய செயல்பாடு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்ன ஒர்க் பண்ணணும்? விஜய் வந்து மீட் பண்ணணும், விஜய் பார்க்கணும். விஜய் மீட் பண்ணலன்னா இப்பதானங்க ஒவ்வொரு மாவட்டமா போனாரு. இல்ல சார், ஒவ்வொரு மாவட்டம் போறாரு. ஆனா என்ன அட்ரஸ் பண்றாரு, என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமான அந்த லோக்கல் ஏரியா இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும். அந்த லோக்கல் ஏரியால அந்த இஷ்யூ தானங்க அட்ரஸ் பண்ணாரு. இல்ல டீப்பா பேசவே இல்ல சார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ஸ்பீச் தான். நீங்க டீப்பா இப்போ நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போய் நிறுத்திட்டீங்க பாருங்க. கொள்கை இல்லைன்னு ஆரம்பிச்சீங்க. அதை நான் சொல்லும் போது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் கேட்டீங்க. அதுக்கே நான் சொன்ன பிறகு டீப்பா பேசணும்னா எவ்வளவு டீப்பா பேசணும்? இல்ல சார், அதான் கொள்கை இருந்திருந்தா அவங்க மாநாட்டுல பேசியிருப்பாங்கன்னு சொல்றேன், அங்க போயிருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் திறந்த மனதோடு பார்க்க கூடாது? ஏன் இவ்வளவு க்ளோஸ்டா இருக்கீங்க? இல்ல சார், அவங்க பண்ணலன்னு சொல்றேன். இல்ல அதுதான் நான் அவங்க பண்றாங்கன்னு சொல்றீங்க. மேபி நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நான் உங்கள்ட்ட ஆர்குமெண்ட் மாதிரி வைக்கிறேன்னா, இந்த நம்மளுடைய மனித மூளை இருக்குல்ல, அது பெரிய வாய்ஸ், நிறைய வாய்ஸ் கேட்கும்போது அது உண்மைன்னு நம்பிரும். சரிங்களா? இப்ப நீங்க ரொம்ப நியூட்ரலான பர்சனா இருந்தா கூட அவர் மேல அடுக்கடுக்கா ஒரு மீடியா இல்ல, ஆயிரக்கணக்கான மீடியா திருப்பி 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 சில விஷயங்களை சொல்ல வருது இல்லையா? அப்ப அதை நீங்க வந்து நம்பிடுறீங்க. அதனாலதான் அதையே கேள்வியா கேக்குறீங்க. இல்ல சார், அதே கேள்வி இல்ல சார். இப்ப அதையே கேள்வியா கேக்குறீங்க. எனக்கு 41 பேர் இறந்து போறாங்க. அந்த இறப்புக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கூட ஏற்க முடியல விஜயால. சோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது தானே சார். இல்ல இந்த விஷயத்த நான் எப்படி என்ன அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க சொல்றீங்கல்ல தார்மீக பொறுப்பு, அதுல இருந்து இந்த ஆன்சர் வச்சுங்க. நான் அதுக்கு கம்ப்ளீட்டா முரண்படுறேன். விஜய் இதற்கு பொறுப்பே ஏற்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பொறுப்பு ஏற்கக்கூடாது. அது காரணங்கள் நிறைய இருக்கு, அதை நான் சொல்ல முடியாது. ஓகே, there will be a time I will tell. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் பணிகள் ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமான நீங்க ஃபர்தரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதாவது இந்த அறிவு திருவிழான்னு பேரை வச்சுட்டு எங்களை பத்தி மட்டும் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை எதுவுமே அவங்க நிறைவேற்றல. அதை சமாளிக்கிறதுக்கு டிவிகேவை, அதாவது எங்களை பயன்படுத்தி அவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எதுக்கு இப்போ அறிவு திருவிழா நிகழ்வு நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். எத்தனை பேர் பேசினாங்க, எதெல்லாம் பேசினாங்க? ஃபுல்லா ஒரு 44 ஒரு 50 பேர் பேசியிருப்பாங்க. பெரும்பாலானோர் விஜய் வந்து குறை சொன்னாங்களா? ஆமா, விஜய் குறை சொன்னாங்க. எதுக்கு சொல்லணும்? If he is not going, ஏங்க இல்ல விஜய் அவங்கள சொல்றாங்க சார். வெயிட் விஜய் அவங்கள சொல்றாங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சறேன். விஜய் ஒரு தகுதியற்ற தலைவர். அவர் கிரவுண்ட்லயே வேலை செய்யல. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல. சுத்தி இருக்கிறவனா அணில் கூட்டம். அவரு தமிழ்நாட்டுல எங்களை ஒண்ணுமே தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இக்னோர் அண்ட் கோ. இக்னோர் பண்ண முடியாது. ஏன் இக்னோர் பண்ண முடியாது? இல்ல விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. ரைட், அவர்தான் ஒண்ணுமே இல்லையேப்பா. ஹி இஸ் நத்திங். அவரை சுத்தி இருக்கிறதெல்லாம் அணில் குஞ்சு, கொள்கையற்றவர்கள், ஒண்ணுமே தெரியாது, முட்டா பசங்க. ரைட், அதை நீங்க நம்புறீங்க.
ரெண்டாவது அவருக்கு வர்றதெல்லாம் பார்க்க வர்ற கூட்டம், அரசியல்ல எந்த மாற்றத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது. ரைட், அப்படிதான் நீங்க நம்புறீங்க. அப்புறம் எதுக்குங்க அவரை பத்தி பேசிட்டு? அங்க வந்து நாம் தமிழர்கள் பத்தி திட்டினாங்களா? திட்டல. மற்ற பாஜக பத்தி பெருசா திட்டினாங்களா? பேசினாங்க. பாஜக அதிமுக எல்லாம் பேசினாங்க, கூடவே விஜயும் பேசினாங்க. அப்ப எதுக்கு இந்த திமுகவையும் அதிமுகவையும் விஜய் நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்களேன். நேத்து வந்த கட்சி தானேங்க, 75 வருஷம் கட்சி, உங்களை அசைக்க முடியாது, உங்களை யாரும் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது. Then why you are talking about him? You're wasting your time. சரிங்களா? அப்படி பண்ணிருக்க வேண்டிய நீங்க அவர்கள் விஜய் தாவேகா உங்களுக்கு பதட்டத்தை தரல, உங்களுக்கு கோபத்தை தரலன்னா அவர்களுக்கு வந்து இங்க வாய்ப்பே இல்லை, அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு சின்ன கட்சியை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டென்ஷன் ஆகுது சார், அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குல்ல சார். என்ன செயல்பாடு? இல்ல கரூர் இஷ்யூலாம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு ஈஸியா சொல்லிவிட்டு போயிட முடியுது. அது இளையர் கூட்டம் நம்புது இல்ல. சோ நீதிமன்றத்துல அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஏன் கிளாரிஃபை பண்ண வேண்டியது யாரு? நீதிமன்றமா கட்சியா? கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீதிமன்றம் தாங்க அது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை சரி செய்வது அது யார் பக்கம் சரின்னு சொல்வது யாரு? நீதிமன்றம் தானே சொல்லணும். அப்ப நீதிமன்றத்துல அவங்க தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க. நீதிமன்றம் விசாரணை வரை நீங்க நம்ம எதுக்கு அவசரப்படுறோம்? நீதிமன்றத்துல இருந்து ஏதாவது ஒரு உண்மை வரும்ல, விஜய் தான் தப்பு அப்படின்னா தூக்கி ஜெயில போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எது? அது விஜய் கேஸ் நடக்குது, சிபிஐக்கு மாத்துறாங்க, எல்லாம் ஓகே. அதன் பிறகுதான் பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழுல பேசுறாங்களே, என்ன பேசுறாங்க? கரூர்ல இந்த மாதிரி என்ன பேசினாங்க? இல்ல செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எல்லாம் வச்சு இப்படி பண்றாங்கன்னு ஆதவர்ஜுன பேசுறாங்க. ஆமா, அப்போ அவங்க ஏன் கரூர் அங்க அதாவது அந்த துயர சம்பவம் குறித்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிறிய குறிப்பை மட்டும் ஆதவர்ஜுன் சொல்றாரு, பொதுக்குழுல பேசுறாங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றணும்ல. யாரு எதிர்வினை ஆற்றணும்? திமுக எதிர்வினை ஆற்றணும்ல. என்ன ஆற்றுறாங்க? அதான் அறிவியல் திருவிழாவில் விஜய் பத்தி பேசினாங்க. ஏங்க அதை பத்தி பேசினாங்களா? அதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு பேசினாங்களா? யாராவது அப்படி பேசினாங்க? அவங்க காரணம் இருந்தாதான் சார் அவங்க காரணம் இல்லைன்னு. அதை ஏங்க நீங்களும் சொல்லுங்க. லெட் கோர்ட் டிசைட். அது எதுக்கு முன்பே நீங்க சொல்றீங்க? ஓகே, அது கோர்ட் தானங்க முடிவு பண்ண முடியும். கோர்ட் தான் முடிவு பண்ணணும். நீங்க பேசும்பொழுது அவங்களே எதிர்வினை ஆற்றுவாங்கல்ல. அதற்கான எதிர்வினை அது இல்ல. இது வந்து வைத்தறிச்சல் பேச்சு. என்ன வைத்தறிச்சல் இருந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? the numbers, the percentage ப்ரூவ் பண்ணிட்டாரா விஜய்? நான் இப்பதானங்க சொன்னேன், உள்ளாட்சி தேர்தலே 86% ப்ரூவ் பண்ணிருக்காருன்ட்டு. அதுதான் சார், உள்ளாட்சி தேர்தல் ப்ரூவ் பண்ணாரு, ஆனா டிவிக்கேவா ப்ரூவ் பண்ணல. ஏங்க விஜயோட ரசிகர் மன்றம் வச்சே ப்ரூவ் பண்ணாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து கட்சி எவ்வளவு வளர்ந்துருக்கும். எல்லாம் அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா? திமுக கிட்டயும் இருக்கு. அதான் திமுக கிட்ட தான் சொல்றேன். திமுக கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கும், பெண்ன்ற ஒரு பெரிய நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் இருக்கும். இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணிருக்க மாட்டாங்களா? ஸ்டடி பண்ணிருப்பாங்களா? கிரவுண்டா பண்ணிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. உங்களை விட என்னை விட யாருக்கு ரியாலிட்டி நல்லா தெரியும்? திமுகவுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு திமுகவுக்கு தெரிஞ்சு, அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், திமுகவுக்கு இவ்வளவு ஸ்டடி பண்ணி விஜய் இஸ் நத்திங் அப்படின்னா டெஃபினட்டா they will not even touch him. அதான் விஜய் வளர்றது திமுக விரும்பலாம். மேபி எது விஜய் இருக்கிறது அலைவா இருக்கிறது திமுக விரும்பலாம். அதனால அவருக்கு என்ன லாபம்? திமுக தான் லாபம். அதான் திமுகவுக்கு என்ன லாபம்? விஜய் ஓட்ட உடைக்கிறாருல, ஏடிஎம்கே ஓட்ட, அப்ப வளர்த்து விடுங்க. அதுதான் பேசி பேசி வளர்க்குறாங்க. அப்படி இருந்தா நல்லதுதான். இவங்க விஜயும் வந்து அப்படி இருந்தா நல்லதுதான்றேன். யாருக்கு நல்லது? விஜய்க்கு நல்லது தானே. ஓகே, அப்ப ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் பேர் சொல்லி வளர்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் வளரும்ல. விஜயின் பேர் சொல்லணும்னு இல்லைங்க. இந்த அறிவு திருவிழால எந்த இடத்துலயுமே தாவேகானோ விஜயனோ பேர் சொல்ல. அதனாலதான் இன்னைக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில எந்த இடத்துலயுமே திமுகனோ அவரும் பேர் சொல்ல. அது 3 பக்கம் அறிக்கைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே டிஎம்கேன்னு சொல்லி புரியுதுங்களா? டீல் பண்ண மாதிரி இவரும் டீல் பண்றாரு. ஆமா, அதேதான். நீ என்ன பேர் சொல்லனா பரவாயில்ல, நானும் உன்னை பேர் சொல்ல மாட்டேன், முடிஞ்சது. அறிவு திருவிழான்ற தவிர மத்த எந்த இடத்துலயும் திமுகன்ற பேரே கிடையாது. ஓகே, அடுத்ததாக விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் என்ன சார்? என்ன பண்ணலாம்னு இருக்காரு? ஆப்வியஸ்லி கேம்பெயின் தான் அவருடைய மிகப்பெரிய ஆயுதம். ஓகே, அந்த கேம்பெயின் தான் அவருடைய ட்ரம்ப் கார்டும் கூட. ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வந்தா போதும். டெய்லி வெளியே வர அரசியல் தலைவர் ஒருத்தர் காட்டுங்க. சீமான் இருக்காரு, திருமாவளவன் இருக்காரு. இன்னைக்கு எங்க வந்தாரு சீமான்? இன்னைக்கு எங்க வந்தாரு? இல்ல நமக்கு தெரியாது, கேக்குறத சொல்லுங்க. இல்ல சார், கடைசியா சீமான எங்க பாத்தீங்க நீங்க?
இப்போ அடுத்ததாக தண்ணீர் திருவிழா, தண்ணீர் மாநாடு மாநாடு நடத்துறாங்க. இல்ல அடுத்ததா இன்னைக்கு சீமான் வந்து இங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்துல அந்த சாருக்கு teachers- எதிராக சார் இல்ல அது நேத்து டிஎம்கே இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த போராடுற ஆசிரியர்களை சந்திக்க வர்றாரு. ரைட்டுங்களா? இதை டிவி சேனல்கள் லைவாவோ இல்ல பிரஸ் மீட்டோ காட்டும் போது தான், எல்லாருக்கும் காட்டும் போது தான் ஒரு தலைவர் ஆக்டிவா வெளில வர்றாரு. நீங்க திருமாவளவன் சொல்றீங்களா, அவர் வெளில வராரா இல்லையான்றது நமக்கு என்ன எப்படி தெரியுதுன்னா, அவர் நடக்கிற செய்தியாளர் சந்திப்பு தான். கரெக்டுங்களா? செய்தியாளர் சந்திப்பு அடிக்கடி நடக்கிறதுனால நமக்கு அவரு ஆக்டிவா வெளில வராருன்னு தெரியும். விஜய் வச்சுட்டு இருங்க போறாங்க. இருங்க நான் பேச முடியல. டிடிவி தினகரன் ஒரு 8 மாசமா வெளில வந்தாரா? இல்ல. அவர் அப்ப வெளியிலே வரலையா? இல்ல, பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணா ஏதாவது அவர் அவருடைய ஏதாவது பண்ணிட்டு தானே இருப்பாரு. பிரஸ் மீட் அவர் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு? ரீசெண்டா இப்போ இந்த அதாவது கூட்டணி ஓபிஎஸ் கூட்டணி ஒரு லாஸ்ட் ஒரு 2 months தான் நம்மளுக்கு அவர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் ஆக்டிவா இருந்தாரு இல்லைன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்கவுங்க பர்சனல் வேலையும் பார்ப்பாங்க, பொலிட்டிக்கல் வேலையும் பார்ப்பாங்க. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் செய்தியாகும் போது தான் அந்த தலைவர் வந்து வெளியே வந்து பிரஸ் மீட் பண்ணும்போது தான் அவர் வந்து வெளியில வராரு இல்ல உள்ள இருக்கிறாருன்னு தெரியும். இதுதானே உண்மை. ஆமா. இப்போ வாரம் வந்தா என்ன தப்பு உங்களுக்கு? அதுல என்ன டெய்லி வந்து நிக்கணுமா? டெய்லி மக்களோட இருக்கணும்ல சார். அதான் சார் அரசியல் நீங்க கட்சி. மக்கள் மறுபடியும் சொல்றேன், டெய்லி யாருங்க போய் நிக்கிறா? டெய்லி ஒரு இஷ்யூ நடந்துட்டே இருக்கு. டெய்லி இஷ்யூ நம்ம டெய்லி டெய்லி ஒரு இஷ்யூ நடக்குது. யார் டெய்லி போய் பிரஸ் மீட் பண்ணிட்டு டெய்லி போராட்டத்தில் நிக்கிற ஒரு தலைவர் சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட்டுக்கு போனாரா? நான் கேக்குறேங்க. நம்ம மாற்றம் தானே சார். நம்ம ரைட், நான் உங்களை தப்பே சொல்ல. இது என்ன சொல்றேன்னா, டெய்லி நீங்க வெளில வரேன்னு சொன்னதான் அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு முறை அவர் வராரு. வாரத்துக்கு ஒரு முறை வர்றது பெரிய விஷயமா சார் அரசியல் கட்சி? அதான் ஏங்க கேக்குறேன். அதுதான் மத்த அதான் டெய்லி வந்து மக்களோட நிக்கிற ஒரு தலைவர், ஒரு தலைவரை காட்டுங்க. எவ்ரி டே ஹி இஸ் கோயிங் அப்படின்றது ஒரு தலைவரை காட்டுங்க. சிஎம் கடைசியா எங்க எப்ப வெளில பண்ணாரு? இதோ இப்ப கூட எப்போ? நேத்து கூட அரசு விழாவுல பங்கேற்றாரு. ரைட், அது அவருடைய டியூட்டி. ஆமா, கவர்மெண்ட் அவர் வேலை செய்யறது அவருடைய டியூட்டி. அரசு விழா நடத்துறது அவருடைய டியூட்டி. நான் சீமான் அவர்கள் நிறைய போராட்டங்கள்ல தொடர்ச்சியாக Right. பங்கேற்று வர்றாரு. ரைட். திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கிறார். அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக பயணம் போயிட்டு இருக்காரு. எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது அவருடைய? ரீசெண்டா ஒரு இல்ல அப்பா மகன் சண்டையில இருந்து தாங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை பிரச்சனையா தானே. என் பையன் வந்து தலைமை பண்புக்கே தகுதி இல்லை, எங்கேயுமே சுற்றுப்பயணம் போக மாட்டேங்கிறான்னு தானே அவர் சொன்னாரு ராமதாஸ். அதுதானே அவர் வச்ச குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் தானே இவர் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தானே வெளில கிளம்பி வராரு. பார்லிமெண்ட்டுக்கே போகாதவர் தானே. எதுக்கு நான் சொல்றேன், ஐம் நாட் சப்போர்ட் பண்றதுக்காக இல்லைங்க. இதுவும் அகெயின் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, என்னங்க நீங்க வந்து பனையூர்ல இருந்து எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பனையூரை விட்டு தாண்ட மாட்டீங்களா? எல்லாம் பனையூர்ல தான் இருப்பீங்களா? நீங்க தான் கூட்டிட்டு வந்து பண்ணுவீங்களா? அப்போ கூட என்னது, நம்ம இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போய் சந்திச்சாங்க. அதுல வந்து சால்வை போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த படத்தை இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்து போய் பரப்புனாங்க. அப்ப முதலில் அவருக்கு வைக்கப்பட்டது என்ன, நீங்க பனையூர் பொலிட்டிஷியன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் இப்படி சொன்னாங்க இல்லையா? அதற்கு அடுத்தது பரந்தூருக்கு போனாரு. அதுக்கப்புறம் 2வது மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை போனாரு. அப்ப என்ன கமெண்ட்ஸ் வந்தது, நீங்க என்ன வீக்கெண்ட் பொலிட்டிஷியனா அப்படின்னு வந்தது. ரைட்டுங்களா? அப்போ நீ 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 வந்து ஏன் பரந்தூர்ல இருக்கன்றது ஒரு விமர்சனம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் நீங்க எதுக்குங்க? அவரோட இஷ்டம் தானே அது. இட் இஸ் டீல் பிட்வீன் ஹிம் அண்ட் த பீப்புள். கரெக்ட்? இடையில நீங்க எதுக்கு அவரை பற்றி அவ்வளோ அக்கறைப்படுறீங்க? நீ வந்து சாட்டர்டேவா சண்டேவா இல்ல டெய்லி வா, மக்கள் விரும்பினாதானே வந்து உங்களுக்கு வாக்கு. மக்கள் விரும்பினாதானே உங்களை வந்து நீங்க போய் அதை மோர் என்கரேஜிங்கா பண்ணுவீங்க. கண்டிப்பா. அது மக்களுக்கும் அவருக்கும் முன்னான டீலிங். இது மக்கள் ஒன்ன விரும்புறாங்க அப்படின்னும் போது நம்ம யாருங்க அதை தடுக்கிறதுக்கு? ரைட். மக்கள் விஜய் விரும்புறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். மாற்றம் நீங்க வந்து நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ரிசல்ட் வந்த போது தான் தெரியும். அப்படி இல்லைங்க. ரிசல்ட் we live in a modern world. கரெக்ட்? ரைட். இந்த மாடர்ன் வேர்ல்ட உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை அசஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்கு. கரெக்டுங்களா? ஒன்று வந்து சர்வே. ஓகே, அது எல்லாருமே பண்றாங்க. ஆனா ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்றதுதான் எவனும் வெளில விடல. அதாவது விஷுவல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து 25 வருஷம் இருக்குது. என்னுடைய இதுல எதுக்கு நான் சொல்றேன், மீடியாவும் ஒரு விதமான மக்கள் விருப்பத்தை வெளிக்காட்டுகிற ஒரு கருவி தான். ரைட்டுங்களா? இப்போ
விஜயோடைய மாநாடுகளையும் விஜயோடைய பிரச்சாரத்தையும் எந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க. அதை நான் சொல்றது நேரில் போய் பார்க்கறது தனி, அதை விடுங்க. அது வந்து இதுவரையும் நான் பார்த்ததில்லை. இந்த 25 இயர்ஸ்ல இந்த க்ரௌட் நான் பார்த்ததில்லை. அதை தாண்டி மீடியாவில் உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா, அது வந்து உண்மையான ரிப்போர்ட்ஸ் நமக்கு வரும்ல, அதில் ஃபேக் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஆனா ஒரு நடிகனை பார்க்கலாம். வெயிட் பேசி முடிச்சுறேன். ஃபேக் பண்ண முடியாது அது. ஏன்னா அது வந்து கோடிக்கணக்கான பிஸ்னஸ் புலங்கிற ஒரு டேட்டா. அந்த டேட்டா ஏன்னா ஒரு டெலிவிஷனும் தன்னுடைய வர்த்தகத்தை இல்லை ஒரு யூடியூப் சேனலும் அந்த அந்த வர்த்தக அந்த அதில் காட்டுற அந்த நம்பர்ஸை வச்சு தான் தன்னுடைய வர்த்தகத்தையே முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் டேட்டா நீங்கள் நேரடி சர்வேல கூட நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அது மாதிரி பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ நான் வந்து நேரில் போய் பார்க்குறவங்கள சொல்லல, வீட்டில் இருந்து விஜயை உட்காந்து பார்க்குறாங்கல்ல வேரியஸ் மீடியாவில், அவங்களோட நம்பர் இதுவரையும் தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக். அது வந்து இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸும் வியூஸும் மற்ற எந்த நிகழ்ச்சிக்கும் வந்ததில்லை. நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட கேள்வி, நடிகரை பார்க்கறதுக்கு தானே சார் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. வீட்டில் இருக்கவன் 3 மணி நேரமாக உட்காந்து விஜயை பார்த்துக்கிறதுக்காக உட்காந்துருப்பான். நீங்கள் நேரில் போனோன்னு இந்த குற்றச்சாட்டு வந்து இதுவும் அண்ட் பேஷிங், விஜய் பேஷிங் மீடியா சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, வீட்டில் இருக்கவங்க விஜயை பார்க்கறதுக்கு உட்கார்றதில்ல, ரைட். 2வது, விஜய் பேசும்போது இப்போ ஒரு 60,000 பேர் அப்படியே கன்கரண்டா, நான் சொல்றது எவ்ரி மினிட் 60,000, அது அப்படின்றது ரொம்ப ஹியூஜ் நம்பர். நீங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 60,000 பேர் கண்டினியூஸாக பார்த்துட்டா 60,000ன்றது கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஜாஸ்தியாகும், 50 வரும், 60 வரும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் சொல்கிறத நீங்கள் பாருங்கள். எல்லா சேனல்லையும் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த ஈவெண்ட்டை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுற எல்லா சேனலோடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். அந்த நம்பர்ஸ் வந்து ஏறும், ஒவ்வொரு முறையும் ஏறிட்டே இருக்கும். திடீர்னு இங்கே விஜய் பேச ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ட்ரிபிள் ஆகும். ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பார்த்துக்கிட்டா டக்குன்னு அப்படியே 3 மடங்கு ஏறும் அந்த அந்த வியூவர்ஸோட நம்பர்ஸ். அப்போ அதுக்கு என்ன காட்டுது? என்னங்க காட்டுது? விஜயோடைய அரசியல் கேட்குறாங்க, பேச்சை கேட்கறது தானே. பேச்சை கேட்கும்போது தானே ஏறுது. அது ப்ராக்டிக்கலான உண்மை தானே. அப்போ இது மாதிரி இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு சயின்டிஃபிக் டேட்டா சொல்றேன். விஜயை பார்க்க தான் போறாங்க, அவருடைய அரசியல்ல பங்கு பெற போல, அவருடைய பேச்சில் இருக்கிற அரசியலை கேட்க போலன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. நீங்க கிவ் மீ ஒன் எவிடன்ஸ் சொல்லுங்க மகாபிரபு. இல்ல என்ன குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வெயிட், எக்ஸாக்டா நீங்க வரீங்க. என்ன குற்றச்சாட்டா வைக்கிறாங்க? குற்றச்சாட்டு யார் வைக்கிறா? எல்லாருமே யாரு? யாருங்க எல்லாருமேனா? அப்போனன்ட் பார்ட்டி. அப்போனன்ட் பார்ட்டி வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போனன்ட் பார்ட்டியோட மவுத் பீஸா இருக்கிற சேனல்கள், இண்டிவிஜுவல்ஸ், இவங்க தானே சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க அதையே நீங்க வந்து நீங்க நம்புனீங்கன்னா எப்படி? ஓகே, விஜயோட ரூட் இப்போ கரெக்டா தான் இருக்கு, தெளிவா போயிட்டு இருக்காரு. ஐ திங்க் சோ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.